விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு ஒரு நாள் ஒரு மந்திரவாதி வந்தான். அவன் கையில் ஒரு கூண்டி இருந்தது. அதைத் திறந்தபோது உள்ளே தங்கம் போல பளபளக்கும் ஒரு தங்கப் புறா இருந்தது. மன்னா, இது சாதாரண புறா அல்ல, இது தேலோகத்தில் இருந்து வந்த அபூர்வ பறவை. இது பசித்தால் தங்க காசுகளை மட்டுமே சாப்பிடும், தாகம் எடுத்தால் தேனை மட்டுமே குடிக்கும் என்று கூறி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினான். அதன் அழகில் மயங்கிய அரசர் அதை அதிக விலை கொடுத்து வாங்க முடிவு செய்தார். அரசவையில் இருந்த மற்றவர்கள் அதை பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருக்கையில் தெனாலி ராமனுக்கு மட்டும் ஏதோ சந்தேகம் தட்டியது. தேலோக பறவையா? அதுவும் தங்கம் சாப்பிடுமா என்று யோசித்தார். மந்திரவாதியின் முகத்தில் தெரிந்த ஒரு தந்திரமான சிரிப்பு ராமனுக்கு உண்மையை உணர்த்தியது. ராமன் மெதுவாக எழுந்து, மன்னா, இது உண்மையிலேயே தேலோக பறவை என்றால், இதன் மேல் நீர் பட்டால் இது இன்னும் பிரகாசமாக மின்ன வேண்டுமே என்று கூறி ஒரு கிண்ணத்தில் இருந்த தண்ணீரை அந்த புறாவின் மேல் தெளித்தார். அடுத்த நொடியே அந்த புறாவின் மேல் இருந்த தங்க நிறச்சாயம் மெதுவாக கரையத் தொடங்கியது. தண்ணீர் பட்ட இடங்களில் வெள்ளை நிற இறகுகள் வெளியே தெரிந்தன. அது ஒரு சாதாரண புறா என்பதும் அதற்கு தங்க நிறச்சாயம் பூசப்பட்டிருப்பதும் அனைவருக்கும் தெரிந்தது. மந்திரவாதி நடுங்கத் தொடங்கினான். தேன் மட்டுமே குடிக்க வேண்டும் என்று அவன் சொன்னது தண்ணீர் குடித்தால் சாயம் கரைந்துவிடும் என்பதற்காகத்தான் என்று ராமன் விளக்கினார். அரசர் மந்திரவாதியை சிறையில் அடைக்க உத்தரவிட்டு ராமனின் கூர்மையான அறிவை பாராட்டி பொற்காசுகளை பரிசாக வழங்கினார். நீதி: கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்.